ஏன் அந்த பிரபுவை விட்டு அவ வரமாட்டேன்னு சொல்றா? மா, அழாதம்மா. நீ அழறதுனால தாங்க முடியலம்மா. கண்ணை மூடினாலே எனக்கு அவன் ஞாபகம் தான் வருது. தமிழ் ரொம்ப பதட்டமா வேற இருக்கு. அத்தை, நீங்க இப்படி உடைஞ்சு போனா அந்த பிரபு ஜெயிச்ச மாதிரி ஆயிடும். அவன் ஏதாவது ஒரு வழியில நம்ம ஃபேமிலியை பழி வாங்கணும்னு நினைச்சுதான் இதை பண்ணிருக்கான். அதனால அவன் செஞ்ச அயோக்கியத்தனம் நம்மளை எந்த வகையிலையும் பாதிக்கலன்னு அவனுக்கு நம்ம புரிய வைக்கணும். அவனுக்கு நம்ம பயப்படலன்னு தெரியணும். அவன் எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது அத்தை. அப்பதான் நாம அவனை ஜெயிக்க முடியும். அத்தை, நான் இருக்கேன், உங்க அண்ணன் இருக்காரு, இதோ உங்க பொண்ணு தமிழ் இருக்கா. எங்களை மீறி தேன்மொழி அவனால எதுவுமே பண்ண முடியாது. நீங்க தைரியமா இருங்க. என்னன்னு சாப்பிடுறியா? வா. சாப்பாடெல்லாம் இருக்கட்டும்மா. வர்ஷினி உங்ககிட்ட ஏதாவது பேசினாளா? எங்கனே அதே மாதிரி தான் இருக்கா. எடுத்து தெரிஞ்சு பேசுறா. மீனா, அதுக்கெல்லாம் நீ பயப்படாதம்மா. போக போக வர்ஷினி மாறிடுவா. இப்பதான் இந்த அண்ணனுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? அம்மா, என் பிள்ளைக்கு உன் பொண்ணை கட்டி வச்சதுக்காக இல்ல, ஒரு பொறுக்கி பைய கிட்ட இருந்து நான் ஆசையோடு வளர்த்த என் மருமக வர்ஷினிய காப்பாத்திட்டோம்ல, அதுக்காக தான்மா. அதுவும் சரிதானே. அந்த பிரபு கூட மட்டும் கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா, ஐயோ நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. நமக்கு பயமா இருக்கு, ஆனா அந்த தேன்மொழிக்கு ஏன் பயமாவே இல்ல? நீ இது சாப்பிடலன்னா அங்க உன் அப்பாவும் சாப்பிட மாட்டாரு, பட்னி கிடப்பாரு. அவருக்கு வேற பிபி சுகர்னு என்னெல்லாமோ கண்டபடிக்கு ஏறி கிடக்குன்னு சொன்னாங்க. ஒழுங்கு சாப்பிடலாம், உடனே மயக்கம் வந்துருமாமே. சமத்த சாப்பிட்டுருமா. சாப்பிட்டுருவேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நான் இப்போ வெளியே போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரேன். தட்டு எம்டியா இருக்கணும். ஓகே. என்ன கேட்டுச்சா? அப்பாவை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே. வெரி குட். அப்பா பேரை சொல்லி என்ன வேணா சாதிக்கலாம் போல இருக்கு. இப்படிதான் இருக்கணும். எனக்கு இந்த அப்பா மேல பாசமா இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் கொஞ்சம் இல்ல ரொம்ப பிடிக்கும். உனக்கு ஒன்று தெரியுமா? I like this. தமிழ், தமிழ் என்னாச்சு? தமிழ் என்ன? சிபி, என் தங்கச்சி தேனு. சிபி, தேனை நான் உடனே பார்க்கணும். சிபி, போலாம். சிபி, தமிழ், தமிழ் பதறாத. வாங்க சிபி, போலாம். தமிழ், 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 தமிழ். இரு தமிழ், ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இரு. பொறுமையா இரு, ரிலாக்ஸ். சிபி, இரு. இந்தா, முதல்ல தண்ணியை குடி. குடி. சிபி, தேனை சொல்றேன்ல, பார்க்கணும். குடி, குடி. தேனு, தேனு. அடடே, நம்ம ஜனகாம்பாலோட வாரிசு தமிழரசி. என்னம்மா எங்க வீட்டு பக்கம் வந்திருக்க? என் தங்கச்சி. உன் தங்கச்சியா? ஓஹோ, அது என் வீட்டு மருமகளை தான் உன் தங்கச்சின்னு சொல்றியாமா? ஆமால, நானும் மறந்துட்டேன். உன் தங்கச்சியை நாங்க ஒன்னும் பண்ணலமா, பத்திரமா வீட்டுல வச்சிருக்கோம். அவ்வளவு சீக்கிரம் அவளை நாங்க கொன்றுவோமா என்ன? சார், சேச்சா, கொல்லலாம் மாட்டோமா. இன்னும் உன் தங்கச்சியை வச்சு சாதிக்க வேண்டியது இன்னும் எவ்வளவு இருக்குது.
ஊர்ல ஒரு பழைய கதை ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, பொன் முட்டையிடுற வாத்துன்னு. அது மாதிரிதான் உன் தங்கச்சி இப்ப எங்களுக்கு. கழுத்தறுத்தெல்லாம் விட்டுற மாட்டோம். பதறாத. 3 நேரமும் உன் தங்கச்சிக்கு சாப்பாடு, மாத்து கட்டுறதுக்கு துணி, நல்ல சௌகரியமா தான் இங்க இருக்கிறா. சார் ப்ளீஸ், என் தங்கச்சியை பார்த்து ஒரு 10 நிமிஷம் பேசணும். ஐயோ, எங்க வீட்ல ஒரு கெட்ட பழக்கம் இருக்குமா. பொதுவா புதுசா கல்யாணமான பொண்ணுங்களை 1 மாசத்துக்கு வெளியில அனுப்பவே மாட்டோம். வீட்டோட தான் இருப்பாங்க. இப்போ உன்னை பார்க்க வைக்க முடியாது, நீ கிளம்பு. சார் ப்ளீஸ் சார், நான் யாருக்காகவும் எதுக்காகவும் கெஞ்சினதில்ல. உங்க பையன் பெரிய தப்பு பண்ணிருக்கான். ஜனமாவ பழி வாங்குறதுக்காக ஏன் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டியிருக்கான். ஓ, அதுக்கு என்ன இப்ப? ஆ? அவனை நம்ப வச்சு நீங்க ஏமாத்தலாம், அவன் பதிலுக்கு ஒண்ணும் செய்யக்கூடாதா? இந்த வர்ஷினி பொண்ணு என் பையனை எவ்வளவு லவ் பண்ணுச்சு தெரியுமா? ஆ? அவன் மேல உசுரையே வச்சிருந்துச்சுமா. நீங்க பாட்டுக்கு போற போக்குல கணேசன் பயலுக்கு அந்த புள்ளைய கட்டி வச்சீங்கன்னா என் புள்ள என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பானா? விடு, உன் தங்கச்சிக்கு ஒன்னும் தப்பான வாழ்க்கையெல்லாம் அமையல. என் பையன் நல்லா படிச்சிருக்கான், ஃபாரின்லாம் போயிட்டு வந்திருக்கான். ரொம்ப திறமையான பையன்மா. அது தெரிஞ்சுதானமா நீங்களும் அவனை உங்க கம்பெனில வேலைக்கு சேர்த்தீங்க. அதனால அவன் உன் தங்கச்சிய நல்லா வச்சுப்பாமா. நீ கிளம்பு. சார் ப்ளீஸ் சார், ஒரே ஒரு தடவை நான் என் தங்கச்சியை பார்த்து பேசிட்டு போயிடுறேன்னு. முடியாதுன்னு சொன்னா என்னம்மா பண்ணுவ? உன் புருஷனையும் ஜனகாம்பாலையும் கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ணுவியோ? இங்க யார் வந்து கூப்பிட்டாலும் உன் தங்கச்சி வெளியில வரவே மாட்டா. நீ கிளம்பு. நியாயமா நீ எல்லாம் இந்த வீட்டு பக்கம் வரவே கூடாது. நான் ரொம்ப பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். இடத்த காலி பண்ணு. சார் ப்ளீஸ் சார், ஒரே ஒரு தடவை கிளம்புமா. தமிழை நான் எவ்வளவு நம்பினேன். என் கூட பிறந்தவ மாதிரி பார்த்தேன். என்னை நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டா. அவ தங்கச்சி என் பிரபு கூட வாழ்ந்துகிட்டு இருக்கா. எதுக்காக என் வாழ்க்கைய தட்டி பறிச்சு அவ தங்கச்சி கிட்ட கொடுத்தான்னு தெரியல. ஐயோ, வர்ஷினி, நீ சாப்பிட்டியா? நான் வேணா போய் சாப்பாடு எடுத்துட்டு வரட்டா? இங்க பாரு சேது, சும்மா என்கிட்ட அன்பா இருக்க மாதிரி பேசுறது, என்ன அக்கறையா கவனிச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ணி என் மனசை மாத்தலான்னு மட்டும் நினைக்காத. இதெல்லாம் நடக்கவே நடக்காது. என் எமோஷனுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கற மாதிரி இருந்தா என்னை விட்டு விலகி ஏறு. அப்படி இல்ல